அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ மக்களே. இந்த ரெசிபி வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில். பூண்டு, இடித்த பூண்டு ஒரு 4-5 பூண்டு சேர்க்கவும். சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வாழைக்காய் சேர்த்துறோம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுருங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, தனியாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நல்லா கலந்து கொடுத்தேன். நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுவல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே நம்ம லேசாக ஸ்லோவில் வச்சு நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு மக்களை. எண்ணெயிலே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி சேருங்க. தண்ணி கொஞ்சம் தெளித்து விடுங்க. அது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி தெளித்து விட்டோம் இல்லையா? தண்ணி தெளித்ததுமே இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கிளறி கொடுங்க. முறுமுறுன்னு வந்துடும். நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் ஃப்ரை சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஃபைனல் டச் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி, கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்க வேண்டியது தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் வறுவல் எவ்வளோ சூப்பராக முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. என் வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த ரெசிபியில் பார்ப்போம்.